மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரோர்ஸில் மாத்திர பொட்டென்ஷியல் இருக்குது. எப்படின்னு பார்ப்போமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ரெசென்ட் மட்டும் நம்ம யோசிச்சு பண்ணுறதில்ல, அது ஒரு ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சரை நம்ம என்விஷன் பண்ணி பண்ணுறதுக்காக தான். ஒரு 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களோட பேஷன்ஸ், ரைட் சாய்ஸஸ் தான் ஒவ்வொரு டைம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் வெல்த் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்ட் எடுத்துப்போம். இது 1993 டிசம்பரில் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் லான்ச் பண்ணுற அன்றைக்கே நீங்கள் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வர்த் 2.31 crore இருக்கும். இதோட CAGR பார்த்தீங்கன்னா 19.59%, ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னையே அவுட் பர்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்துருக்கு. சிமிலர்லி ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டுமே அப்படி தான் இம்ப்ரெசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க லான்ச் அப்போனா இப்போ 2 crores வந்திருக்கும். இதோட CAGRமே 19.35% இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே காம்பவுண்டிங்கோட பவரை தான் ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வச்சுட்டு இவ்வளோதான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காம ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் வெல்த் உங்களால் ஓவர் டைம் அக்யூமுலேட் பண்ண முடியும். இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பிகின் பண்ணுறதுக்கு கீ பிளேயர். ஏன்னா கமிட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வேணும்னா எங்களோட பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.